2014 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது 55 லட்சம் கோடி கடன். இந்த 10 ஆண்டு 2021 பார்க்கின்ற பொழுது, சரி 2024 பார்க்கின்ற பொழுது அந்த 10 ஆண்டுல கிட்டத்தட்ட 113 கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. 168 கோடி இப்ப கடன் இருக்கு. என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளவு கடன் வந்தது? ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்து, எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அதோட இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதுவுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல, பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாள்ல 100 திட்டத்தை கொண்டாடினார். இப்ப எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்? பூரா பொய், பேச பூரா பொய். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது. கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திருக்கிறது. இந்தியாவிலேயே 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இது சாதனை இல்லைவா? மருத்துவத்துறையிலே சாதனை, கல்வியிலே சாதனை. இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு, இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அதிமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இப்படி துறை வாரியாக சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். இன்னைக்கு உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். சமூகத்துறையில் விருது, போக்குவரத்து துறையில் விருது, மின்சாரத்துறையில் விருது, சமூக துறையில விருது, இப்படி பல துறையில தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி செய்த அரசாங்கம் என்ற நற்பெயர் பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு கால்நடை பூங்கா இன்னைக்கு பூட்டி கிடக்குது, இன்னும் திறக்கல. பலமுறை சொன்ன இதை நிறைவேற்றல. அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாந்தோம். மத்திய அரசு நிதி கிடையாது, முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி. இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை 2019 நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த பிரைம் மினிஸ்டர் இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கல. இதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு சொன்னா எதுவும் கிடையாது. இது மத்திய அரசாங்க திட்டம் தானே. நீங்க மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியிலே சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடிச்சு அதை நிறைவேற்றிக்கலாமே. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசு 11 மருத்துவக் கல்லூரி பெற்றோம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சா அதை நாங்கள் நிறைவேற்றினோம். ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். மருத்துவமனையோட நாமக்கல்ல நான் இருக்கும்போதே ஒரே ஆண்டுல கட்டி முடிச்சு நான் ஒரு பகுதி திறந்தேன். இது அதிமுக சாதனை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும்.